ம் நான் உன் தகப்பனாகிய ம் ஆபிரகாமின் தேவனும் ம் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் ம் நீ படுத்திருக்கிற பூமியை ம் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ம் உன் சந்ததி பூமியின் குடி போலவும் ம் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரப்பாய். ம் உனக்குள்ளும் ம் நான் உன்னோடே இருந்து ம் போதிலும் இந்த ம் இந்த தேசத்துக்கு நீ திரும்பிப் போவாய். ம் நான் நான் உனக்கு உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை இன்னைக்கு செய்தி, கர்த்தர் நம்மை கைவிடாத தேவன். இதுதான் செய்தி. சரிங்களா? இதை நீங்கள் வீட்டில் போய் ஆதியாகமம் 11வது அதிகாரத்துலேருந்து போய் படிச்சிங்கன்னா, ஆபிரகாம் ஃபேமிலி எங்கேருந்து எங்கே போனாங்க, மறுபடியும் எங்கே போனாங்க, கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார். ஏன்னா இங்கே சொன்னால் நமக்கு நேரம் இருக்காது. வீட்டில் போய் ரொம்ப பொறுமையாக, நான் ஒரு ஆங்கில வேதாகமத்தை ஆங்கில வேதாகமத்தை கூட வச்சுக்கிட்டே இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணேன். அப்போது அங்கே ஒரு படம் போட்டிருந்தது. அந்த படத்தில் அந்த ஆபிரகாமுடைய அப்பா தேராகு, அவர் அந்த ஊர் தேசத்திலேருந்து ஆரானுக்கு போய், ஆரான்லேருந்து அதுக்கப்புறம் அவர் கானான் தேசத்துக்கு போகிற படமெல்லாம் போட்டிருந்தது. ஓகே, இங்கே ஆபிரகாமுடைய பேரனாகிய யாரு? யாக்கோப். யாக்கோபு என்ன பண்றாரு, எப்படி ஆபிரகாம் தாம் பிள்ளைக்கு ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கும்போது, இந்த இடத்துல பொண்ணு எடுக்காத, எலியேசரை பார்த்து நீ அங்க போய் எங்க ஊருக்கு போய் அங்கிருந்து என் பிள்ளைக்கு பொண்ணு எடுத்துட்டு வான்னு சொன்னாரு. அதே போல இங்கே ஈசாக்கும் தன்னுடைய மகனாகிய ஆபிரகாமுக்கு, அப்பா நீ இங்கிருந்து போய் உங்க மாமா வீட்டில் போய் பொண்ணு கட்டிக்கிட்டு வா அப்படின்னு இவனை தனியா அனுப்புறாரு. யார? யாக்கோப. இவர் போறாரு. போகும்போது இருட்டிருச்சு. அந்த தேசம்லாம் மலை காடு இப்படி இருக்கிற ஒரு பாலைவன பூமியா இருக்கிற இடமும் கூட. இருட்டின இடத்துல இவர் ஒரு கல்லை வச்சு படுத்தாரு. அங்கதான் இந்த சம்பவம் நடக்குது. அவர் ஒரு கனவு காண்றாரு, சொப்பனம் காண்றாரு. அதுல தேவ தூதர்கள் ஒரு ஏணி வச்சிருந்தது. ஏணி கீழே இருந்தது, மேல வானத்துல இருந்தது. அதுல தேவ தூதர்கள் ஏறுறதையும் இறங்குறதையும் பார்த்தாரு. கர்த்தர் மேலே இருந்து என்ன சொன்னார்? இந்த வாக்கியத்தெல்லாம் சொல்லிட்டு கடைசியில சொன்னாரு, நான் சொன்னதை செய்யும் அளவும், சொல்லுங்க, உன்னை கைவிடுவதில்லை. எனக்கு அருமையான கிறிஸ்தவ மக்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாத தேவன். கைவிடாத தேவன். நான் என்னுடைய அனுபவத்தையும் வச்சு சொல்றேன். நம்ம ஒரு இடத்துல கூட கர்த்தர் நம்ம என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டாரு. கைவிட மாட்டாருன்னா என்ன அப்படின்னு இன்னும் கூட அதை ரொம்ப ஆப்டா அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு ஒரு சின்ன குட்டி கதை சொல்றேன். ஒரே ஒரு பையன், ஒரு பேரண்ட்டுக்கு, அப்பா அம்மாவுக்கு. அப்பா மரிச்சிட்டாரு, பையன் அமெரிக்காவில் இருக்கார். நடந்த சம்பவம், உண்மையான சம்பவத்தை உங்ககிட்ட சொல்றேன். அம்மா டி நகர்ல ஒரு பெரிய வீட்டில் இருக்காங்க, பையன் அமெரிக்காவில் இருக்கார். ஒரே பையன். கொஞ்ச நாள் பொறுத்தா பையன் என்ன சொன்னார், அம்மா நீங்கள் எவ்வளோ நாளைக்கு அங்கே தனியாக இருப்பீங்க, என்ன என் கூட வந்துருங்க, நான் அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன். அந்த வீடெல்லாம் நம்ம டி நகரில் இருக்கிற வீடெல்லாம், சென்னையில் இருக்கிற வீடெல்லாம் வித்துடலாம் அப்படின்னாரு. அம்மாவுக்கும் அது நல்லதாக பட்டது. வயசாயிடுச்சு, சரி ஓகே, ஒரே பிள்ளை, தம் பிள்ளையோட போயிடலான்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு சரிப்பான்னு ஒத்துக்கிட்டாங்க. பிள்ளை கொஞ்ச நாள் லீவ் போட்டு இங்கே வந்தார், சென்னைக்கு வந்தார். இந்த வீடெல்லாம் நல்ல ஒரு ரேட் பேசி கோடியில் போச்சு. நம்ம ஊர்லேயே கோடியில் போகுது, டி நகரில் எப்படி இருக்கும். அதை எல்லாத்தையும் விற்று அந்த பணத்தை பூரா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டு, அம்மாவுக்கு ஒரு டிக்கெட்டு, இவருக்கு ஒரு டிக்கெட், 2 பேரும் டிக்கெட் எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்க, அமெரிக்க தேசத்துக்கு போகிறதுக்கு. 2 டிக்கெட்டாக எடுத்தார். அம்மா கேட்டாங்க, ஏன்பா 2 டிக்கெட்டு ஒரே டிக்கெட்டில் போடு? இல்லைம்மா, நான் அப்படி எங்கேயாவது போகும்போது நீ தனியாக உட்காந்துட்டு இருக்கிறப்ப ஏர்போர்ட்டில், அப்போ உன் கையில் ஒரு டிக்கெட் இருந்தால் தான் நல்லா இருக்குன்னா அம்மா கையில் ஒரு டிக்கெட் கொடுத்துட்டு அவர் ஒரு டிக்கெட் வச்சுருந்தார். போனாங்க, உள்ளே போனாங்க, செக்யூரிட்டி கடந்தாங்க.
டிக்கெட் கொடுத்து அவங்க இந்த டிக்கெட்டு கொடுத்து வேறு டிக்கெட் வாங்கிக்கிட்டாங்க. செக்இன்னுக்கு வந்தாங்க. செக்இனில் கிளியரன்ஸ் ஆகிடுத்து. அப்புறம் நேராக லானுக்கு போனாங்க. ஃப்ளைட் போகிற இடத்துல ஒரு ஒரு இடம் இருக்கும். அனௌன்ஸ் இந்த இந்த ஃப்ளைட்டுக்கு இந்த இடத்துல உட்காரலான்னு இருக்கும். அங்கே உட்காண்ட்ருக்காங்க. பையன் சொன்னார், அம்மா நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், நீ உட்காந்துக்கிட்டு இரு அப்படின்னு போனார். இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு இருந்தது. உட்காந்துக்கிட்டு இருந்த வயசான அம்மா கொஞ்சம் அப்படியே தூங்கிருச்சு. தூங்கின உடனே ஏறக்குறைய ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த ஃப்ளைட் போகிறதுக்கு 1/2 மணி நேரம் இருக்கும்போது தான் உங்களை அந்த இடத்துக்கே அனுப்புவாங்க. ரொம்ப நேரம் நீங்கள் அங்கே இருக்க முடியாது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த அம்மா அப்படியே தூங்கிருச்சு. அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற அந்த ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லையா, அவங்க எப்பவுமே நடந்துக்கிட்டே இருப்பாங்க, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டு நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த அம்மாக்கிட்ட வந்து அம்மா அம்மான்னு எழுப்பினாங்க. முடிச்சு பார்த்தாம்மா, அம்மா நீங்கள் என்ன ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கீங்க, எங்கே போகணும் அப்படின்னு. இல்லை இல்லை, நான் அமெரிக்காவுக்கு போகிறேன், என் பிள்ளை என்னை அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறான், இந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு போயிருக்கான் என் பிள்ளை, அதுக்காக. டிக்கெட் எடுத்து பார்த்தாரு. இந்த அம்மா கையில் ஒரு டிக்கெட் வச்சிருக்கு. அம்மா இந்த ஃப்ளைட் போய் 1 மணி நேரம் ஆச்சுமா. அப்படியா? ஆமாம்மா, இந்த ஃப்ளைட் போய் 1 மணி நேரம் ஆச்சு. ஐயோ, என் பிள்ளை இங்கே உட்கார சொல்லிட்டு போனான்னு. அப்போதான் புரிஞ்சுது, பையன் என்ன பண்ணிட்டு போயிட்டாரு, அம்மாவை விட்டுட்டு போயிட்டார். என்ன பண்ணும்? எதுவுமே இல்லை கையில், பணம் இல்லை, வீடு இல்லை, எதுவுமே இல்லை. அதுக்கு பேர் தாங்க கைவிடுறது. புரியுதா? இப்போ கைவிடுறதுன்னா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அது வேற விஷயம். அவன் போய் அமெரிக்காவில் சேர்ந்து கொஞ்ச நாளுக்குள்ள இன்னொரு தபால் போச்சு, அதில் வந்தான். இந்த அம்மா ஒரு அனாதை ஆசிரமத்தில் சேர்த்து விட்டாங்க. அந்த அம்மா அதுக்கு பேர் தான் கைவிடுதல்னு பேரு. நம்முடைய கர்த்தர் இங்க அழகா சொல்றாரு, நான் சொன்னதை செய்யும் அளவும் உங்களைன்னு சொல்றாரு. இங்க என்ன போட்டிருக்காரு? இண்டிவிஜுவல், தனியா. யாரை பார்த்து? யாக்கோபு பார்த்து சொல்றாரு, உன்னை கைவிடுவதில்லை, நான் சொன்னதை செய்யும் அளவும். அப்படின்னா என்னன்னா, நீங்க போய் படிங்க, 12ஆம் அதிகாரத்திலிருந்து படிங்க. ஆபிரகாமுக்கு என்ன பிராமிஸ் கொடுத்தாரு, ஈசாக்குக்கு என்ன பிராமிஸ் கொடுத்தாரு, அதை எப்படி செய்ய போறாருன்றதை வச்சுக்கிட்டு மனசுல யாக்கோபு பார்த்து சொல்றாரு, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. எனக்கு அருமையான கிறிஸ்துவ மக்களே, கர்த்தர் உங்ககிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கர்த்தர் ஏதாவது ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்திருப்பார். இண்டிவிஜுவலாவே தனித்தனியாவே கொடுத்திருப்பார். அதை அவர் செய்யற வரைக்கும் உங்களை என்ன பண்ண மாட்டாரு? கைவிட மாட்டார். இதுதாங்க சத்தியம். இதுதான் சத்தியம். நம்ம தேவன் கைவிடுகிற தேவன் இல்லை. எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. 1975 வருஷம், எனக்குன்னா மிஞ்சி போனா ஒரு 23 வயசு இருக்கும். ஒரு ஆலயத்தில் நான் உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு நான் ஒரு ரிக்வஸ்ட் வச்சேன் அவர்கிட்ட, ஆண்டவரே இப்படி தலைவலியோட உட்காந்துருக்கனே. அப்போ பேங்க்ல போல, வேலையில இல்லை, நான் அன்எம்ப்ளாய்டு. அந்த சர்ச்சில் ஒரு நியூ இயர் சர்வீஸில் 1975 நான் உட்கார்ந்துக்கிட்ட கடவுள்கிட்ட கேட்கும்போது அவர் எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார். பயப்படாதே, ஏசாயா 41:10 நல்ல ஞாபகம் இருக்கு. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்ற வசனத்தை கொடுத்தாரு. 50 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு மாசம் இருக்கு. எவ்வளோ? 23 கொடுத்தாரு. இப்ப 73 முடிய போகுது. 50 வருஷம் ஆச்சு. ஒரு நாளும் தேவன் என்னை கைவிட்டதில்லை. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை உங்க மத்தியில நான் சொல்ல முடியாத சில சம்பவங்கள் என் மனசுல இருக்கு. எனக்கும் அவருக்கும் தான் இருக்கு. அந்த நேரத்தில் கூட கர்த்தர் என்னை கைவிடல. அப்படிப்பட்ட ரொம்ப மோசமான, சோகமான, டேஞ்சரான ஒரு பொசிஷன்ல கூட கர்த்தர் என்னை கைவிடல. உங்களுக்கும் அதே தான் அப்ளிகேஷன். உங்களுக்கு அதே தான். கர்த்தர் உங்களை என்ன பண்ண மாட்டாரு, எந்த இடத்துலையும்
கைவிட மாட்டார். அழகா திரளா வந்து என்ன சொல்றது, திரளா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க ஆலயத்தில் கர்த்தரை தேடும்படியாக, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக. என்ன, எல்லா ஜனங்களும் ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆனா என் ஜனம், கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய செய்திக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். ஒரு நாளும் கர்த்தர் உங்களை என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். ஆங்கிலத்துல ரொம்ப அழகா போட்டிருக்கு, ஐ வில் நாட் லீவ் யூ until I have done what I have promised you. நான் ஆங்கிலத்துல ஏன் சொல்றேன்னா, திருச்சபை மக்கள் எல்லா இதுலயும் புலமை வாய்ந்தவர்களா இருக்கணும்னு சொல்றேன். உங்களுடைய செய்தியெல்லாம் நான் கேட்கிறேன். உங்களுடைய வீடியோ கிளிப்ல ரொம்ப அழகா செய்தி கொடுக்குறீங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது உங்க செய்தியெல்லாம் கேட்கும்போது. வைடியூரியன் சிஸ்டர் கொடுத்தாங்க, ஐசக் கொடுத்தாங்க, சதீஷ் கொடுத்தார். இதெல்லாம் பார்க்கும்போது பெருமையா இருக்கு. நீங்கெல்லாம் முன்னாடி வந்து இந்த சபை தலைவர்களை உருவாக்குகிற சபை. எப்பவுமே முன்னாடி போசோன்னே நிறைய பேருக்கு பயம் வரும், கட 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 கடன்னு ஒதுரும். ஸ்டேஜ் ஃபியர்னு பேர் அது. அது இல்லாமே பண்ணிட்டாரு நம்ம ஐயா. உங்களுக்கு எல்லாரும் தலைவராக்கிட்டார். நீங்க எல்லாரும் வரீங்க, எல்லாரும் பாடுறீங்க இல்ல. அதையெல்லாம் பார்க்கும்போது என் மனம் ரொம்ப பெருமைப்படுகிறது. நான் அநேக திருச்சபைகளுக்கு போகிறேன். உங்கள் திருச்சபையில இருக்கிற அந்த வழக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஒரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளை அவர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டார். யாரெல்லாம் அவர் கைவிட மாட்டார்ன்றத வேகமா பார்க்கலாமா? நான் சொன்னது போல நீங்க போய் வீட்டுல 11ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 28 வரையும் படிங்க. அப்போ ஒரு சரித்திரம் தெரியும் உங்களுக்கு. இங்க சொன்னா நேரம் இருக்காது. யாரையெல்லாம் அவர் கைவிட மாட்டாரு, ஒரு 3 காரியங்களை வேகமா பார்த்து இன்றைக்கு செய்தியை முடிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. யார்கிட்ட சொல்றார்? மோசே மரித்து விட்டார். ஆண்டவருக்கு ஒரு பெரிய பலசாலியா இருந்த மோசே இறந்துட்டாரு. போன உபாகமம் புத்தகத்துல கடைசி அதிகாரத்துல இறந்துட்டாரு. யோசுவாவின் புத்தகம் ஆரம்பிக்குது. 1ஆம் வசனத்துல சொல்றார், கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி இந்த வசனத்தை சொல்றார். அப்பா நீ பயப்படாத. நம்ம வாழ்க்கையில இருந்து பயம் எப்பவுமே இருக்கிறது தான். ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம பயந்துகிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். ஐயோ என் பிள்ளைகளுக்கு என்ன பண்ண போறனோ, என் பிள்ளைகள் வாலிப வயதாயிட்டாங்களே, திருமணம் செய்யணுமே, ஐயோ எனக்கு இந்த நோய் இருக்கே, நான் என்ன பண்ண போறேன்னு. வியாதிக்கும் நோய்க்கும் வித்தியாசம் தெரியுமா? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். உல்டா உல்டா உல்டா. வியாதி ஜுரம் கோல்டு தும்மல், அப்படி போய் ஒரு ஆன்டிபயோட்டிக் மாத்திரை போட்டால் போயிடும், அது பேர் வியாதி. நோய் என்றது தீரா, கிரானிக் டிசீஸ். இது எனக்கு அர்த்தம் புரியாம இப்பதான் போய் நான் அந்த கூகுள்காரங்கிட்ட கேட்டேன், அப்பா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த ரெண்டுக்கு என்னப்பா வித்தியாசம்னா அவன் ரொம்ப கிளியரா சொன்னான். என்ன, வியாதி என்றது தீர்ந்து போறது, நோய் என்றது என்ன சொல்றது, சிலருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கும், அது கிரானிக், கொஞ்ச நாள் எடுக்கும், உடனே தீராது. சிலருக்கு ஆஸ்துமா இருக்கும், உடனே தீராது, கொஞ்ச நாள் எடுக்கும். சிலருக்கு கேன்சர் இருக்கும், இட் வில் டேக் டைம், கொஞ்ச நாள் எடுக்கும். அந்த மாதிரி இருக்கிற அதுக்கு வந்து வியாதியின் பேரு, நோயின் பேரு. வியாதின்னா டக்குன்னு போறது. இங்கே யோசுவாவை பார்த்து தேவன் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு. கடைசியா எப்படி முடிக்கிறாரு? அவர் சொல்றார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. சரி, நான் மோசேயோட இருந்தது போல உன்னோட இருப்பேன். சரி,
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கு அருமையான மக்களே, ஒரு பெரிய கூட்டம், அதாவது மோசே மரித்துட்டாரு, யோர்தானை கடந்து கூட வர முடியாம, நீ மாட்ட, நீ யோர்தானை கடக்க கூட மாட்ட, அண்ணாண்டி இறந்துருவேன்ட்டாரு. இப்ப இந்த யோர்தானை கடந்து இந்த யோசுவா அந்த ஜனங்களுக்கு, திரளான ஜனங்கள், அவர்களை கூட்டி கொண்டு போகணும், அந்த இடத்தெல்லாம் பங்கிட்டு கொடுக்கணும், அவர்கள் சுதந்திரித்த இடத்தை பங்கிட்டு கொடுக்கணும். ஒரு பெரிய வேலை. கர்த்தர் சொல்றார், என்ன பண்ண முடியாது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றாரு. யாரு கூடெல்லாம் கர்த்தர் இருக்கிறாரோ அவர்களை அவர் கைவிட மாட்டார். நீங்களே உங்களை ஒரு தற்பரிசோதனை, என் கூட கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் இருக்கிற மாதிரி நான் இருக்கிறேன்னா என் கூட கர்த்தர் இருக்கிறாரா? என்ன என்னுடைய வாழ்க்கை என்ன நறுமணம் வீசக்கூடிய வாழ்க்கையா இருக்குதா? கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையா இருக்கா? உங்களுக்கு தான் தெரியும். நான் ஒன்றை உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். கசப்பான காரியங்களை கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், சந்தோஷமான காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் கசப்பான காரியங்களை இன்னொருத்தர்கிட்ட சொல்லிடாதீங்க. திடீர்னு அவங்க நமக்கு விரோதியா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு எதெல்லாம் கசப்பான காரியம் இருக்கு, துக்கமான காரியம் இருக்கு, யாரிடத்துல சொல்லுங்க? உங்க ஜெபத்துல, தனி ஜெபத்துல, உங்க பர்சனல் பிரேயர்ல யார்கிட்ட சொல்லுங்க? கர்த்தர் இடத்துல சொல்லுங்க. சந்தோஷமான காரியத்துல சாட்சி சொல்லுங்க, பகிர்ந்துக்குங்க. சபையில வந்து முன்னாடி வந்து கர்த்தர் எனக்கு இது செஞ்சாரு, என் குடும்பத்துக்கு எது செஞ்சாரு, என் பிள்ளைகளுக்கு எது செய்தாரு. கர்த்தர் யாரு கூட வெல்லாம இருக்கிறார சொன்னார், நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னாரு. கர்த்தர் ஏன் கூட இருக்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருக்கா? அதை நம்ம கேட்டு பார்க்கணும். என்ன கர்த்தர் என் கூட இருக்கிறார்ன்றது மற்றவங்களுக்கு தெரியுதா? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியுதா? அவங்க இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைங்க, அவங்க கூட ஏசாமி இருக்கிறாரு, அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க ஜெபிக்கிற காரியமெல்லாம் நல்லா இருக்கும். கர்த்தர் அப்படி, கர்த்தர் உங்களோடு இருக்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இருக்கா? நறுமணம் வீசக்கூடிய வாழ்க்கையா இருக்கா? நியாயாதிபதிகள்ல ஒரு ஆள் நான் படிச்சு பாருங்க, அவன் என்ன ஆச்சுன்னு. 16-20 படிங்க. நியாயாதிபதிகள் இங்க என்ன சம்பவம் நடந்தது பாருங்க. அடுத்த புஸ்தகம் 16-20. அப்புறம் போய் படிச்சு பாருங்க. என்ன சிம்சோன் கூட கர்த்தர் இருந்தாருங்க. ஒரு கழுதையின் தாடை எலும்பு வச்சு 1000 பேர் அடிச்சாங்க. அவனுடைய வாழ்க்கையில அவன் சீர்கெட்டு போய்விட்டான், பாதை தவறி போய்விட்டான். கர்த்தர் அவனை விட்டுட்டு போயிட்டார். இப்ப கர்த்தர் இல்லை. அந்த பொம்பளை சொல்றா, சிம்சோனே ஜனங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் வழக்கம் போல எழுந்து, கர்த்தர் எங்கூட இருக்கிறார், நான் எல்லாத்தையும் செய்யணும். கர்த்தர் போயிட்டார். கர்த்தர் சிம்சோனோட இல்லை. அடுத்த வசனத்தெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் கண்களை பிடுங்கி அவனை அசிங்கப்படுத்தி மாவாட்ட வச்சு. எனக்கு அருமையான கிறிஸ்துவ மக்களே, கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு எல்லா காரியமும் நடக்கும். கர்த்தர் யாரு கூடலாம் இருக்கிறாரோ அவர்களை அவர் கைவிட மாட்டார். அதான் சத்தியம். யார் கூடலாம் இருக்கிறாரோ, சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் சரி, வயசான பாட்டி அம்மாவா இருந்தாலும் சரி, கர்த்தர் இருந்தாருன்னா கூட அவர் உங்களை கைவிட மாட்டார். இரண்டாவது காரியம் என்னன்னு பார்க்கலாம். எடுத்து படிங்க. உபாகமம் 4:30-31. உபாகமம் புத்தகம் 4வது அதிகாரம் 30-31 படிங்க. நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய
கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். இன்னொரு முறை படிங்க. 30-31 தானே படிச்சிங்க? உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். இந்த 30ஆம் அதிகாரத்துல அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு. இந்த இந்த அதிகாரத்துல கொஞ்சம் முன்னாடி போய் படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கதை புரியும். அப்ப கர்த்தருடைய சத்தத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்களானால் அவர் என்ன பண்ண மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். முதலாவது யார் கூடெல்லாம் கர்த்தர் இருக்கிறாரோ அவர்களை கைவிட மாட்டார். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சத்தத்துக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை அவர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். பழைய காரியங்களை பற்றியெல்லாம் அவர் கவலையே பட மாட்டார். நீங்க பழைய காலத்துல அவரை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டு அவரை மறந்துட்டு போனா கூட பரவாயில்ல. இங்க அப்படிதான் போட்டிருக்கு. கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். நீங்க வந்து அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய செய்திக்கு கீழ்ப்படிவீர்களானால் அவர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். அவருடைய வார்த்தையை நான் எப்படி கேட்கறது, எப்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது இல்லைங்களா? கர்த்தருடைய வார்த்தையை வந்து இந்த பைபிள்ல கேட்கலாம். எத்தனை பேர் காலையில பைபிள் படிக்கிற? நான் சுடு தண்ணி சொன்னேன் இல்லையா, சுடு தண்ணி குடிச்ச உடனே டைம் இருந்தாதான். இப்போ எனக்கு ஒரு வேலையும் இல்லை, அதனால நான் காலையில படிக்கிறது ஓகே. உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும், குடும்ப வேலைகள் நிறைய இருக்கும், பைபிளை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்க முடியாது. ஆனால் நேரம் கிடைக்கும் போது இந்த வேதத்தை திறந்து நீங்க படிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுவார். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு பேசுவார், கண்டிப்பா பேசுவார். நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்க, செய்யாதீங்கன்னு சொல்லுவார். இந்த ஒரே ஒரு வேத புத்தகத்துல அவருடைய வார்த்தை, இதை நீங்க படிக்கும்போது கர்த்தர் உங்களோடு பேசுவார். யாருக்கிட்டலாம் கர்த்தர் பேசுகிறாரோ அவர்கிட்ட என்ன, யாரெல்லாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரோ, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவரிடத்துல அவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். நம்பர் 1 பைபிள். நம்பர் 2 பாஸ்டர், இந்த ஊழியக்கார ஐயா, அல்லது இந்த டயஸ்க்கு யாரெல்லாம் வரீங்களோ கர்த்தருடைய செய்தியை எடுத்துக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அதன் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம், சத்தத்தை கேட்கலாம். வெல் விஷர்ஸ், மூணாவது என்ன பண்ணலாம், அவருடைய சத்தத்தை வெல் விஷர்ஸ், உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள் உங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க. அது கர்த்தருடைய வார்த்தையா கூட இருக்கலாம். உங்களை கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க, இதை நீ செய்யாத, இதை செய்யறதுனால உன்னுடைய குடும்பத்துக்கு ஆபத்து, உனக்கு ஆபத்து, அதை செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு உங்களுடைய நண்பர்கள் சொல்லலாம். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தவறுன்னு உணர்த்துறாரு பாருங்க, அவருக்கு தான் என்னன்னு பேரு, பரிசுத்த ஆவியானவர். நிறைய பேர் என்கிட்ட ஆர்கியூ பண்றாங்க, பரிசுத்த ஆவியானவர்னா ஒரு அந்நிய பாஷை பேசணும் அல்லது ஒரு அனல்ல எகிரி குதிக்கணும் அப்படியெல்லாம் சொல்றாங்க. நான் சொல்றேன் அது ஒரு வரம். ஆவியின் அபிஷேகம் கொடுத்திருக்கிறது ஒரு வரம், அதை எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை. ஆனால் எல்லா கிறிஸ்தவத்துல யார் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதுதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல விரும்புறது. ஒரு தவறான காரியத்தை தவறுன்னு உணர்த்துறாரு பாருங்க, அது யாரு, அது பரிசுத்த ஆவியானவர். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு தவறுன்னு கர்த்தர் உணர்த்துவாரானால், அதை செய்யாதீங்கன்னு கர்த்தர் சொல்லுவானானால், உங்க மனசாட்சின்னு சொல்றீங்களே, ஆவியானவர் உங்கள் மனசாட்சியோட பேசி அதை உங்களுக்கு சொல்லுவானாரால் நீங்க என்ன பண்ணணும், அந்த காரியத்தை செய்யக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியணும். 4 காரியத்துல கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படும் சொன்னேன். நம்பர் 1 பைபிள்,
நம்பர் 2 பாஸ்டர், நம்பர் 3 வெல் விஷர்ஸ், நம்பர் 4 ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறீங்களோ அவர்களை என்ன பண்ண மாட்டார் கர்த்தர், கைவிட மாட்டார். எனக்கு அருமையானவர்களே, முரண்படா கர்த்தருடைய வார்த்தைக்கு முரண்பட போகிற ஆளுங்க தான் பிரச்சனையில மாட்டிக்கிறது. கர்த்தர் சொல்லியிருப்பாரு, வேண்டாம் மகனே மகளே, அது உனக்கு வேண்டாம், அந்த இடத்துல நீ உடன்பட வேண்டாம், அந்த காரியத்துக்கு நீ ஒத்துக்க வேண்டாம் அப்படின்னு கர்த்தர் சொல்லுவாரு. என்ன, அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க உடனே கர்த்தருடைய சத்தத்துக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இல்லைன்னா கீழ்ப்படியாம போனா அதுல நமக்கு பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். மூன்றாவது காரியத்தை பார்ப்போம். 1 நாளாகமம் 28:20. இந்த இடத்துல யாரை கைவிட மாட்டான்னு பார்ப்போம். 1 நாளாகமம் 28:20 படிங்க. தாவீது ம் தன் குமாரனாகிய சாலொமோனை நோக்கி, ம் நீ பலம் கொண்டு தைரியமாய் இருந்து ம் இதை நடப்பி, ம் நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீருமட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். எல்லாத்தையும் வச்சுட்டாரு தாவீது, எல்லா பொருளையும் வச்சுட்டாரு. தன் மகனாகிய சாலமோன் தான் ஆலயத்தை கட்டுவான்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீ கட்ட மாட்டேன்னு பேர். எப்படி மோசே கிட்ட சொன்னாரோ, அப்பா நீ கடந்து வர மாட்ட அப்படின்னு சொன்னாரோ, இங்க தாவீது கிட்ட நீ கட்ட மாட்ட என்னுடைய திருச்சபை, என்னுடைய வீட்டை, உன் மகனாகிய சாலமோன் கட்டுவான்னு சொன்னாரு. சொல்லிட்டு இப்ப தாவீது தன் மகனை பார்த்து சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீருமட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அதாவது பாருங்க, பைபிள் எவ்வளவு ஒரு அருமையான புத்தகம். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி பாருங்க, முடித்து தீருமட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார்னு போட்டிருக்கலாம்ல. மறுபடியும் உன்னை விட்டு விலகவும் மாட்டார்னு போட்டிருக்கு. எனக்கு அருமையான மக்களே, கடைசியா 3வது வார்த்தை, யாரெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறீங்களோ அவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். எல்லாரும் சேர்ந்து தான் இப்படி ஒரு அருமையான ஆலயத்தை கட்டியிருக்கீங்க. தன்னுடைய சீடர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் நிமித்தம் ஒரு கலசம், ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அதை நான் கணக்கில் வைப்பேன். அவர்களுக்கு நான் அதுக்கு பிரதி உபகாரம் செய்வேன். ஒரு டம்ளர் தண்ணி. சபையை கட்டுறதுன்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சபையை கட்டுறதுன்னா என்ன? உங்களுடைய திறமைகளை சபைக்கு தாங்க, உங்களுடைய நேரத்தை சபைக்கு கொடுங்க. கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு திறமை வச்சிருக்காரு, எனக்கு தெரியும். சிலருக்கு பாடுற திறமை இருக்கு, சிலர் பைபிள் நல்லா நிறுத்தி நிதானமா தவறில்லாம வாசிக்கிற திறமை இருக்கு, சிலருக்கு சண்டே கிளாஸ் எடுக்கிற திறமை இருக்கு, சிலருக்கு விபிஎஸ் நடத்துற திறமை இருக்கு, சிலருக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு மனசு இருக்கு, சிலருக்கு அவங்களுடைய நேரத்தை கொடுக்க டைம் இருக்கு, சிலருக்கு ஒண்ணுமே இல்லை, ஐயா நான் முந்தன நாள் ஆலயத்தை சுத்தம் பண்ணட்டுமா, சனிக்கிழமை உங்க முன்னாடி நிக்கிற நான் 23 24 வயசுல என்னுடைய வேலையே சர்ச்சு துடைக்கிற வேலை தான் என் வேலையே. அதுக்கு தான் ஆலயத்தை கட்டுறதுன்னு பேர். யாரெல்லாம் ஆலயத்தை கட்டுறீங்களோ உங்க தாளந்தை கொடுத்து, உங்க திறமைகளை இந்த ஆலயத்தை கொடுத்து, இந்த ஆலயம் வளரும்படியாய், பெரிதாக வளரும்படியாய் யாரெல்லாம் உங்களுடைய நேரத்தை கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் சபை கட்டுதல்னு பேரு. நாங்க 15 பேர் வாலிப பசங்க, என்ன 15 பேர். அதுல ஒரு சிலர் வீட்டுக்கு போயிடுவான், ஒரு சிலர் சர்ச்சிலேயே படுத்துக்குவோம்.
சனிக்கிழமை எங்களுக்கு போத்திக்கிறதுக்கு ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், போர்வெல்லாம் கிடையாது, அவ்வளோ வசதியெல்லாம் இல்லை. அந்த பாயை தான் போத்திக்கிட்டு தூங்குவோம். காலையில் 5 மணிக்கு எழுந்து பாயெல்லாம் உதிரி தட்டி நல்லா க்ளீன் பண்ணி ஜன்னலெல்லாம் தொடச்சி சேரெல்லாம் தொடச்சி பாயெல்லாம் தட்டி கீழெல்லாம் பெருக்கி ஆல்ட்ரெல்லாம் தொடச்சி 8 மணி ஆயிடும். 8 மணிக்கு வீட்டுக்கு ஓடி, நான் சொல்றது வாலிப பிராயத்தில் நான் செஞ்ச காரியங்கள். 8 மணிக்கு வீட்டுக்கு ஓடி குளிச்சுட்டு 8:30 மணி 8:45 சர்ச்சுக்கு வந்துடுங்க. ஆலயத்தை கட்டணும். இன்னைக்கு நாங்க ஜெபிச்சோம், அந்த 15 பேரும் போய் ஜெபிச்சோம். அதில் ஏறக்குறைய 8 பேருக்கு ஐசிஎஃப்ல வேலை கொடுத்தாரு. எல்லாம் வாலிபமான பசங்க. இந்த கடவுளுக்கு இந்த வேலை செஞ்சோம் பாருங்க, துடைக்கிற வேலை, கிளீன் பண்ற வேலை, எங்களை ஒருத்தரை கூட அவர் விடலை. 8-9 பேருக்கு ஐசிஎஃப்ல கவர்மெண்ட் வேலை கொடுத்தாரு. ஒரு 3 பேருக்கு பேங்க்ல வேலை கொடுத்தாரு. அதில் நானும் ஒரு ஆளு கொடுத்தாரு. ஒரு 3 பேரை முழு நேர ஊழியத்துக்கு எடுத்தாரு. யூத் ஃபார் கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் தலைவர் அமெரிக்காவில் ஒரு பையன் போனாரு, ஐவன் சிக்கான். ஒருத்தர் கூட அவர் கர்த்தர் கைவிடல. யாரெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறீங்களோ கர்த்தர் கைவிட மாட்டார். ஐயாவுக்கு வந்து கேளுங்க, ஐயா நான் ஏதாவது சனிக்கிழமை எனக்கு ஈவினிங்ல ஒரு 1 மணி நேரம் டைம் இருக்கு, நான் இங்க வரேன், நான் ஏதாவது ஒட்டடை கட்டிட்டு அடிக்கணுமா, இங்க ஒரு ஒட்டடை இருக்கு ஐயா, நான் அதை அடிச்சுட்டு போறேன், நான் ஏதாவது தொடச்சிட்டு போறேன், சேரெல்லாம் தொடச்சிட்டு போறேன், இதை உதிரி போடுறேன், அந்த வேலை செய்யறேன். அதுக்கு பேர் தான் ஆலயத்தை கட்டுறது. தாவீது அழகா சொன்னார், மகனை பார்த்து இதை கட்டி தீர்க்கு மட்டும் இல்ல, ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர மட்டும். அவர் கர்த்தர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார். கர்த்தர் உன்னை கர்த்தர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆலயத்தை கட்டுங்கள். எனக்கு அருமையான மக்களே, ஆலயத்தை கட்டுங்கள். கடைசி நாள் வர கர்த்தர் உங்களை பார்த்து கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இன்னைக்கு யாருக்கும் ஒருத்தருக்காக கொண்டு வந்திருக்கிற செய்தியா இருக்கலாம். ஒருவேளை கர்த்தாவே என்னை கைவிட்டுட்டீங்களா, நான் ரொம்ப நாள் ஜெபிச்சுட்டு இருக்கிறேனே, என் ஜெபம் கேட்கப்படலையே, நான் என்னையா பண்றது அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. 3 காரியங்களை பார்த்தோம். நம்பர் 1 என்ன பார்த்தோம்? என்னையா? கர்த்தர் யாரோடெல்லாம் இருக்கிறாரோ அவர்களை அவர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். 2வது என்ன பார்த்தோம்? அவருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ, கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை அவர் கைவிட மாட்டார். 3வது என்ன பார்த்தோம்? இந்த ஆலயத்தை, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறவர்களை அவர் கைவிட மாட்டார். டொனால்ட் ட்ரம்ப் போன வாரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஆயிருக்கார். ரொம்ப டஃப்பா இருந்தது எலெக்ஷன். எல்லா ஊழியக்காரங்களும் சேர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் மேல கைய வச்சு ஜெபிச்சாங்க. நல்ல லீடிங்ல டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணாரு, அவரு அமெரிக்கன் பிரசிடென்டா எலெக்ட் ஆயிட்டார், தேர்ந்தெடுக்கப்பட்டார். பவர்ஃபுல், உலகத்திலே ஒரு பவர்ஃபுல் போஸ்ட் என்னன்னா அமெரிக்க ஜனாதிபதி தான். அந்த போஸ்டுக்கு அவர் வந்துட்டாரு. அவர் வந்த உடனே என்ன சொன்னார் தெரியுமா? எல்லா வீடுகள்லயும் பைபிள் இருக்கணும். ட்ரம்ப் சொன்ன வார்த்தை, எல்லா வீடுகள்லயும் பைபிள் இருக்கணும், எல்லா வீடுகள்லயும் பைபிள் வாசிக்கப்படணும். இது ஒரு கிறிஸ்தவ தேசம். இயேசு கிறிஸ்து என்னை இந்த தேசத்தின், இந்த அமெரிக்காவின் ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறார். எவ்வளவு பாருங்க, அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் ஜெபித்தார். இன்றைக்கு பெரிய உலகத்திலே பவர்ஃபுல் கண்ட்ரியா இருக்கிற அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஆயிருக்கிறார். எனக்கு அருமையான கிறிஸ்து மக்களே, சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் கர்த்தருக்கு சாதாரண காரியம் தான் இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன நம்முடைய விண்ணப்பம் சின்ன விண்ணப்பமா இருக்கிறோம், அது கேட்கறத ஒண்ணுதான். அமெரிக்காவின் ஜனாதிபதியா ட்ரம்ப்பை கொண்டு வர்றது ஒண்ணுதான். ரெண்டும் சாதாரணம் அவருக்கு.
ரெண்டும் அவருக்கு சாதாரணம். ஆகவே எனக்கு அருமையான மக்களே, முதல் பார்த்தோம் அவரோடு இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை கர்த்தரோடு இருக்கிற வாழ்க்கையா இருக்கணும். ரெண்டாவது பார்த்தோம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். மூணாவது நம்முடைய வாழ்க்கையில இந்த சபையை கட்டுவதுல நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய பங்கு இருக்கணும், நம்முடைய திறமை இருக்கணும். இந்த ஐயா எங்கேயோ ஒரு 100 மைலுக்கு மேல இருக்கிற ஒரு கிராமத்துல இருந்து வந்து, இந்த ஐயா அவங்களுடைய குடும்பமும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால வந்து இங்க ஒரு திருச்சபையை கட்டியிருக்கிறாங்க. இந்த திருச்சபையை கட்டி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு எல்லாரும் வந்து அழகா சேர்ல உட்காந்துன்னு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆகவேதான் அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஐயா உங்க அப்பா கிறிஸ்தவரா இருந்தாரா பாருங்க, 4வது தலைமுறை 5வது தலைமுறை தாத்தா கிறிஸ்தவரு, அப்பா கிறிஸ்தவரு, நம்ம ஐயா கிறிஸ்தவர் போதகரு, அதுக்கடுத்து சதீஷ் வந்துட்டாரு, கூடவே லாரன்ஸ் வந்துகிட்டே இருக்கிறாரு. எத்தனாவது தலைமுறை? 5வது தலைமுறை. கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மோடு போகிறது இல்லை, எனக்கு அருமையானவர்களே. என் மகளை ஆசீர்வதிச்சதை நான் பார்க்கணும். என் மகளுக்கும் என் மகனுக்கும் பிறந்திருக்கிற பிள்ளைகளை நாம் பார்க்கணும். என் பேர பிள்ளைகள், என் பிள்ளைகள், என் கொள்ளு பேரன்கள் ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறத நாம் பார்க்கணும். அதுதான் கைவிடாம இருக்கிறது. கர்த்தர் கைவிடாது இருக்கும் போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். நம்புங்க, கர்த்தர் செய்வார், கர்த்தர் கைவிட மாட்டார். ஜெபம் பண்ணலாமா?